ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்னது. Facebookல தான். நான் இந்த சைக்காலஜிஸ்ட்ட பார்க்க போறேன். அவர் என்ன சொல்றாரு, ம் இப்ப வந்து ஒரு அப்பா வந்து பொண்ணுகிட்ட பாசமா இல்லன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 15ஓ, 13ஓ அந்த மாரி வயசுல பாசமா இல்லன்னு வச்சுக்கோங்க. அ அ அது வந்து அவங்க ஈஸியா காதல் வயப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அப்பா கிட்ட கிடைக்காத ஒரு பாசத்த வேறு ஒருத்தர்ட்ட இருந்து அதாவது அது என்ன சொல்றது? சமன்படுத்துறது. சமன்படுத்துறதுன்னா, சரி கட்டுற மாதிரி. அப்பா கிட்ட கிடைக்காத பாசம் இன்னொருத்தர்ட்ட கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. அது வந்து லவ் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஃபில் பண்றது. அந்த அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ற மாரி ஒரு விஷயம். இப்ப வந்து ஒரு அம்மா இல்லன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா இல்லாத ஒரு பையனுக்கு, யாராவது ஒரு பொண்ணு பார்க்குறப்போ, சீக்கிரமே அவனுக்கு காதல் வயப்படுற மாதிரி இருக்கும். அதாவது அம்மாவோட பாசத்த இன்னொருத்தர்ட்ட எதிர்பார்க்குற மாதிரி. ஆனா அது காதல்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது காதலா இல்லையான்னு அது காலம் தான் சொல்லும். நம்ம அதுக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. யாராலுமே இது காதல், காதல் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் தேவைப்படுது. அம்மா இல்லனாலும் அப்படிதான், அப்பா இல்லனாலும் அப்படிதான். அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப யோசிக்கிறது. நான் 25 வயசுல கூட லவ் பண்ணல. 25 வயசுல கூட நான் கல்யாணம் பண்ணல. இப்ப சில பிள்ளைங்கலாம் 18 வயசுலயே வந்து 17 வயசுலயே லவ் பண்ணுதுன்னா, அதுக்கு என்ன ரீசன்னு சரியா தெரியல. என்னோட ஜெனரேஷன்லலாம் ஒரு சில பிள்ளைங்கலாம் 10 10த் படிக்கிறப்பலாம் லவ் பண்ணிச்சு. அப்பலாம் நான் எப்படி யோசிப்பேன் தெரியுமா? அம்மா, அப்பாவ ஏமாத்தக்கூடாது பாவம் அப்படின்னு நெனைக்கிற ஆளு நான் அப்போ. இந்த வயசுல வர்றது பேர் காதல் இல்ல அப்படின்னு நெனைக்கிற ஆள். எனக்கு தெரியல. நான் 25 வயசுல கூட நான் எதுவும் முடிவு பண்ணல. ஏன்னா, அது என்னன்னு தெரியல. எனக்கு வந்து ஒருவேளை எங்க அப்பா பாசமா இருந்ததுனாலயோ, இல்ல நான் பயங்கரமா யோசிக்கிறதுனாலயோ, அது ஒண்ணும் அமையல. நான் லவ் பண்ணவே இல்ல. ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அம் ஏன்னா வந்து ஒருத்தர் நல்லவங்களா, கெட்டவங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் ரொம்ப நாள் ஆகும். நம்புறது, அதாவது ஒருத்தர மதிக்கிறது வேற, நம்புறது வேற. இப்ப எப்படி இதெல்லாம் இப்பலாம் எப்படி வேகமா யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து தெய்வத்தால் கூடும் கூட்டம். அது வந்து தெய்வத்தால் கூடும் கூட்டம்னா சேர்றது. அது நம்ம கையில கிடையாது. பட் நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவேன். அதாவது என்ன சொல்றது? அதாவது இது இது வந்து நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும். சரியா? அதுதான் வாழ்க்கை. இப்போ ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நெனச்சோம்னு வச்சுக்கோங்க, யாரு என்ன பண்ணாலும் நடக்காது. அது 2 போன பாட்டுன்னு நெனைக்கிறேன். போன பாட்டுல ஏதோ சொல்லிட்டேன். ம் சிலர வந்து பார்க்கலாம், விரும்பலாம். ஆனா கல்யாணம் நடக்காதுன்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ பி பாசிட்டிவ். சரிங்களா? உங்களுக்கு வந்து அ என்ன சொல்லுவாங்க?